ஹாய் மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் நண்டு மசாலா செஞ்சோம். அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கடாயில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்கு. இது வதக்க தனியாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், கடாய் வச்சுட்டு நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போய் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே பாருங்கள், வதக்கணை எல்லாத்தையும் ஜாரில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அதில் வந்து நாங்கள் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டாங்க அம்மா. பாருங்கள், நண்டு கொடுக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. நண்டு உயிரோட நண்டு அது பிடிச்சிட்டு வந்து நாங்கள் அப்படியே இப்போ அம்மா சமைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தாங்க, உயிரோட நண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு, கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. நல்லா கிண்டிக்கோங்க போட்டுட்டு. பாருங்கள், வாங்க கிண்டிக்கலாம். நல்லா அடி பிடிச்சிட போகுது, நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், அந்த நண்டு கூட அந்த மசாலா நல்லா இதுவாக இருக்குது, ஒட்டியிருக்கு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த ஜார் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. வாங்க அந்த ஜாரை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இது கூட வந்து அம்மா காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டாங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. சளிக்கெலாம் நல்லா இது பண்ணும். மிளகு, சீரகம்லாம் நிறைய போட்டிருக்காங்க அம்மா. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. மீதி எல்லாமே மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி அது எல்லாமே சேர்த்துருக்காங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொடுக்கு எப்படி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய். நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுவும் நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.